Hi students, welcome to Arch Media. ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த கொஷின் பேப்பர் ஃபார் குவார்ட்டர்லி சீரீஸ் வந்து ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்து முடிச்சிட்டோம். சயின்ஸுக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக கொடுத்தேன். ஸோ எனிவே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்றைக்கி நாம் அதே வரிசையில் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து 2024 காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இப்போ நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இதுலேருந்து இதோட பேட்டர்ன் அண்ட் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா அதில் பலவுள் தெரிவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 1 வேர்ட்ஸ் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸ் அதிகம் வரலாம். அண்ட் உங்களுடைய பாடல்களுக்கு பின்னாடியும் பாடங்களுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸும் ஒரு சிலது வரலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14 மார்க் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த ஆசிரியப்பா இருக்கக்கூடிய ஓசைன் 11th கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 13th கலைச்சொல், இந்த மாதிரி இதெல்லாம் கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் தான் நீங்கள் இதில் படிக்க வேண்டியது மாதிரி இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து இது பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் அது வந்து செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு வரிசையாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து எவையேனும் 3னுக்கு விடை தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸை நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1000 பற்றி நீங்கள் அறியும் கருத்து. அப்புறம் 17th கொஷின் பாருங்கள், தமிழர்களின் புகழ் பழி ஆகியவற்றை ஏற்றதாக புறநானூறு என கூறுகிறது. அப்புறம் மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என உறுதிப்படுத்துக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கொஷின்ஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால நீங்கள் இதில் ஒரு 3 கொஷின் இடலாம், ஒரே ஒரு இது மட்டும் சாய்ஸில் விட்டுக்கலாம். அப்புறம் பிரிவு 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா எவையினும் 2னுக்கு விடை தருக. அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ். இதில் 3 கொடுத்து 2 எழுத சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா வரை என்னும் சொல் உணர்த்தும் பொருள்கள், அதுக்கப்புறம் வந்து ஆனந்தரங்கனின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அண்ட் சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 2 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பிரிவு 3. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா 2 மார்க்ஸ் பார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதிக மார்க்ஸ் இருக்கக்கூடியது. 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் இங்கே அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து பாருங்கள், தொடர்களின் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்கள் ஆக்க வேண்டும் அப்படின்றது ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். பள்ளிக்கூடம் எல்லாம் தருபவே ஒவ்வொரு கலைகள் குழந்தையும் போக வேண்டும் மகிழ்ச்சி. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒழுங்குபடுத்தணும் ஃபஸ்ட்டு. அதாவது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒரு சென்டென்ஸாக இது பண்ணி அதை வந்து 2 சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணணும். அதாவது ஒரு சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணி ப்ளஸ் இன்னொரு சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். அப்புறம் மயங்கொலி சொற்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் ஈஸியாக பண்ணிடலாம். அப்புறம் வள்ளினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சவங்க இதை அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணத்தில் இதாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி வந்து இது பண்ணுறாங்க. இது எல்லாம் நீங்கள் வந்து நான் சொல்லக்கூட ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து கொஷின் பேப்பரில் வரதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்குக. ஸோ சொல்ல பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்கணும். ஸோ பிரிக்கிறதும் சேர்க்கிறதும் மட்டும் இல்லை, தொடர் அமைக்கணும், அதுதான் பெருசு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல்லாக்கம், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசிரியருக்குரிய சீரும் தலையும் யாவை அப்படின்னு சொல்லி கிராமரிக்கல் கொஷின்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 கொஷின்ஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 2 மார்க்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுதி 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 4 மார்க் பார்ட்டு. ஸோ 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிரிவில் வந்து நீங்கள் 4 கொஷினுக்கு 2 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரிவு 2ல் திரும்பவும் 4 கொஷினுக்கு 2 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா 4 கொஷினுக்கு நீங்கள் 3 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 மார்க்கில் 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அல்லது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கேட்குறாங்க, கிராமரிக்கலாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணி எழுதிக்கோங்க. அண்ட் வந்து பாடலும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து கேட்டிருக்காங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து 42nd கொஷின்ஸ் பார்க்குறோம், அதுவும் அல்லது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அப்புறம் 43rd கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கருத்துப்படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 42nd or 43rd அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். 1 செகண்ட்.
ஸோ இந்த பிரிவு மூலம் நம்ம இன்னொரு டைம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. எப்படின்னா மொத்தம் வந்து நீங்கள் இங்கே 3 கொஷின் அட்டன் பண்ணணும். ஒரு கொஷினுக்கு 4 மார்க்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் வந்து சொல்பின் வருநிலையை விளக்கு, சொல்பின் வருநிலை அணியை விளக்குக அல்லது பிரிது மொழிதலினியை சான்றுடன் விளக்குக. இது ரெண்டில் இந்த பர்டிகுலர் கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து விளக்கணும். அதே மாதிரி அடுத்து பாளையத்திணையை சான்றுடன் விளக்குக அல்லது பொருண்மொழி காஞ்சி துறையை சான்றுடன் விளக்குக. இந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த ஆனா இல்லை ஆவணா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பாடலை பொருளுணர்ந்து மையக்கருத்து எழுதி ஏற்புடைய நயங்கள் 3 குறிப்பிடுங்க. இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் பாடலுடைய அவங்க கேட்டிருக்கிறத மட்டும் பண்ணணும். அடுத்து 42nd கொஸ்டின் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோட தொடர்படுத்தி எழுதுகளை 2 பழமொழியில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணி காமிக்கணும். 43rd கொஸ்டின் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கருத்து படத்தை புரிஞ்சு பத்தியாக எழுதணும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, அதாவது இது நான் 43rd கொஸ்டின், 42nd கொஸ்டின், இது 41st கொஸ்டின், அதுக்கப்புறம் 40th கொஸ்டின், 39th கொஸ்டின்னு சொல்லி மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் 3 அட்டன் பண்ணால் போதும். இந்த அல்லது எப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண போகிற அந்த கொஸ்டினில் 2 சப்டிவிஷன்ஸ் கொடுத்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் விளக்குனா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இது. ஸோ கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியான பார்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்புறம் பகுதி 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மார்க்ஸு 3 6 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து 45, 46 அண்ட் 44th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அல்லதுன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ அந்த கொஷின்ஸை வந்து இது பண்ணணும். அண்ட் பகுதி 5 வந்து பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலேயுமே கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த பகுதி வந்து ஒரு பாடல் ப்ளஸ் ஒரு குறள் அந்த மாதிரி இருக்கும். குறளுக்கு 2 மார்க்கு, பாடலுக்கு 4 மார்க்கு. ஸோ அதனால் மனப்பாட பாடலை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது அம்மவாடி என தொடங்கும் குறுந்தொகை பாடல். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பாடலை தெளிவாக படித்து வச்சுக்கணும். அண்ட் என்னென்ன மனப்பாட குறள் இருக்கோ அது எல்லாத்தையும் தெளிவாக படித்து வச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து பகுதி 5 உங்களால் இந்த 6 மார்க்கு அசால்ட்டாக எடுத்துட முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கொஷின் பேப்பர் அண்ட் இதோட கொஷின் பேட்டர்ன் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. ஆனால் அடுத்தடுத்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்டே டியூன்டாகவே இருங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, thank you.